கேப்டன் டிசம்பர் 28 இறந்துட்டாங்க, உங்க எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கு ஜனவரி 28, சற்றேறக்குறையா இன்னைக்கு 32வது நாள். எனவே ஒரு மாதம் கழித்து இந்த கழக கொடிய முழு கம்பத்தில் ஏற்றணும் அப்படின்னு முடிவு செய்து இன்றைக்கு அந்த முழு கம்பத்தில் கொடியை ஏற்றிருக்கோம். ஏற்றும் போது கொடி கயிறு அறுந்து கீழே விழுந்துருச்சு. எப்பவுமே சொல்லுவாங்க, ஒரு தடைக்கு அப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி இருக்கிறது என்பது எப்பொழுதுமே ஒன்று சொல்லுவாங்க. அதனால இன்னைக்கு அந்த கழக கொடியினுடைய கயிறு அருந்தது இதுவரைக்கும் இருந்த எங்களுடைய அத்தனை தடைகளையும் உடைத்தெறிந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய கொடி பட்டொளி வீசி நிச்சயமாக கேப்டன் எந்த லட்சியத்துக்கு இந்த கட்சியையும் இந்த கொடியையும் அறிமுகப்படுத்தினாரோ அந்த லட்சியத்தை நிச்சயம் நாங்கள் அடைவோம் என்பதை இந்த நாளில் உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். எனவே இந்த ஒரு மாதம் காலம் கழித்து தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு கொடி முழு கொடியாக எல்லா இடத்திலும் ஏற்றி இருக்கோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். புரியலைங்க? ஆமாங்க, இது அதுக்கான பணிகள் வெகு விரைவில் தொடங்கி இருக்கிறது. இங்க கேப்டனுக்காக மணிமண்டபம் கட்டி இது கேப்டன் கோவிலாக ஒட்டுமொத்த மக்கள் டெய்லி வழிபாடு செய்து அன்னதானம் வள்ளல் விஜயகாந்த் மெமோரியல் அன்னதானம் ட்ரஸ்ட் ஏற்கனவே நம்ம ஓபன் பண்ணியிருக்கோம். அந்த ட்ரஸ்ட் மூலியமாக இங்க வருகின்ற மக்களுக்கு தினம்தோறும் அன்னதானம் வழங்க இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு தெரியும், கேப்டனுடைய பிறந்த நாள், கட்சி நாள், கொடி நாள், கேப்டனுடைய மறைவு நாள் எல்லாத்திலுமே கேப்டனுடைய பெயர் புகழ் சொல்லும்படி இன்னும் பல்வேறு உதவிகளை நிச்சயம் நாங்கள் செய்வோம். பொது இடத்துல மணிமண்டபம் கட்டணம் சொல்லிட்டு கோரிக்கை பொதுமக்கள் வச்சாங்க, கட்சி தொண்டர்கள் வச்சிருக்காங்க. அரசு முன்னெச்சரிக்கை எடுத்திருக்காங்களா? நாங்க ஒட்டுமொத்த கழக தொண்டர்கள் நிர்வாகிகளுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நாங்கள் தமிழக அரசிடம் கேட்டிருக்கோம். இன்னும் அதற்கான ஆணை எதுவும் எங்களுக்கு வரல. ஆனாலும் எங்களுடைய சொந்த இடத்திலேயே கேப்டனை அடக்கம் செய்திருக்கிறதுனால இது ஒரு ஜீவ சமாதியாக கேப்டன் கோவிலாக நிச்சயமாக எத்தனை 100 ஆண்டு காலம் ஆனாலும் அவருடைய பேரையும் புகழையும் மக்களுக்கு சேர்க்கும் வண்ணம் இந்த இடம் கேப்டன் கோவிலாக விளங்கும். இங்கு யார் வேணாலும் எப்ப வேணாலும் வரலாம். அவர்களுக்கான அன்னதானமும் உதவிகளும் என்றைக்கும் தொடரும். இப்போ ஒட்டுமொத்த கட்சி முடிவுகளையுமே எடுத்துக்கொள்ள கட்டாயத்தில் நாடாளுமன்ற தேர்தல் எல்லா கட்சியும் அதுக்கான பணியை தொடங்கியிருக்காங்க. கூட்டணி பேச்சுவார்த்தை கூட இன்னைக்கு பேச்சுவார்த்தைலாம் தொடங்குது. தேமுதிக இந்த பணியில எப்போ கேப்டன் இருந்து ஒரு மாசம் தான் ஆயிருக்கு. சோ நான் அரசியல் பேச விரும்பல. இன்றைக்கு எங்க கழக கொடியை நாங்க ஏற்றி இன்னைக்கு அன்னதானம் செய்து இசை கச்சேரி மக்களை சந்திக்க இருக்கிறோம். எனவே உங்களை தலைமை கழகத்துக்கு நான் அழைப்பேன். இன்னும் ஒரு வார காலத்துக்கு அப்புறம் நிச்சயமாக அப்போ உங்களுடைய அத்தனை அரசியல் ரீதியான கேள்விகளுக்கு நிச்சயம் நான் பதில் அளிக்கிறேன். நன்றி. பத்திரிகையாளர் நீங்களும் இருந்து சாப்பிட்டு போனோம். அதுதான் கேப்டனுடைய ஆசை, எங்களுடைய ஆசை. அதனால உங்களுடைய ஒத்துழைப்புக்கு தேமுதிக சார்பா நன்றி. நீங்க இருந்து அத்தனை பேர் சாப்பிட்டு போகணும். சரிங்களா?